தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/4/2025 புதன்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:37 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு கார்த்திகை. முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். குகனை வழிபட்டு குறைகளை அகற்றிக் கொள்ள வேண்டிய நாள். வேலவனை வழிபட்டு வெற்றிகளை குவித்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு ஏப்ரல் பிறந்து விட்டது. ஏப்ரல் பிறந்தாலே எல்லோரும் புதுக்கணக்கு போடுவதற்கு நாள், நல்ல நாள் ஏதுன்னு கேட்பாங்க. இப்போ வர்ற தொலைபேசி பூரா எனக்கு வர்றது இது மாதிரியெல்லாம், எப்போ நல்ல நாள், ஏப்ரல் பிறந்துருச்சு. சில பேர் ஏப்ரல் 1ஆம் தேதி எதுவுமே பார்க்கறது இல்லை. கதி நாளாக இருந்தாலும் நல்ல நாளாக இருந்தாலும் நாங்கள் 1ஆம் தேதி தான் ஐயா போடுறது அப்படிம்பாங்க. சில பேர் நாள் பார்ப்பாங்க. அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தாராபலம் பெற்ற நாளில் சித்த யோகம், அமிர்த யோகம் இருக்கிறது பார்த்து போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா தொழில் மிகப்பெரிய அளவு வெற்றி நடை போடும்னு சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து. இந்த எண்கணியத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன். 38ன்னு வச்சா எப்படி இருக்கும்னு சொன்னேன். 38 நிலை பெயர் அமைந்தால் முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. நல்ல முன்னேற்றமாக இருக்கும். 38 பேர் வச்சா ஒப்பற்ற வாழ்க்கை அது அமையும். நேர்மை உடன்பிறப்பாய் இவர்களுடன் ஒட்டிக்கொள்ளும். 38 பேர் இருக்கவங்களோட நம்ம பழக்கம் வச்சுக்கலாம். ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. திக்கட்டும் புகழ் கெட்டும், புயல் வேகத்தில் திடீரென முன்னேற்றம் வந்து சேரும். இவங்க ரொம்ப புகழ் மிக்கவர்களாக இருப்பார்கள். திடீர்னு இவங்களுக்கு அந்த புகழ் வரும். அது எப்படி வருதுன்னே சொல்ல முடியாது. அது மாதிரி புயல் வேகத்தில் இவங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். நேற்று வர சாதாரணமாக இருந்தார். இன்றைக்கு பார்த்தா காரு கண்ணி அப்படியே பெரிய அளவில் இருக்கிறாரு. ஒரு பங்களாவெல்லாம் வந்துருச்சு. திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. என்னத்தினால, இவர் யார் இப்படி செஞ்சிருப்பா, அல்லது இவருடைய திறமையினால வந்தாரா, அப்படிலாம் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். திக்கட்டும் புகழ் கெட்டும், புயல் வேகத்தில் திடீரென முன்னேற்றம் அதிகரிக்கும். தப்பில்லா நடத்தை உண்டு. ஆனால் நேர்மையாக நடந்தே அவருக்கு அது மாதிரி வரும். தப்பில்லா நடத்தை உண்டு நேத்திரத்தில். ஆனால் இவருக்கு என்ன தொந்தரவு வரும்? நேத்திரத்தில் தனி கவனம் செலுத்துவதே நல்லதாகும். நேத்திரம்னா என்ன? கண். அந்த கண்ணில் அடிக்கடி தொல்லைகள் வரும். 38 பேர் இருக்கவங்களுக்கு கண்ணுக்கு ஏதாவது கண்ணு சம்மந்தப்பட்ட இது இல்லை, கோளாறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை உடனே சரி செஞ்சுக்கணும். எப்பொழுதும் 47 பின்னால், அதில் பேர் வச்சிருக்கவங்களுக்கு 47 வயதுக்கு பின்னால் எடுத்த செயல் அத்தனையும் வெற்றியாகும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். இருந்தாலும் இந்த பெயர் எண் என்பது மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய எண். 3 குரு 8 சனி. குரு சனி இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தாலும், நல்ல இடத்தில் இருந்தால், ராசி அம்சத்தில் இருந்தால், அதை பார்க்கும் கிரகங்கள் அதனுடைய சாரபலமெல்லாம் பார்த்து நம்ம பேர் வச்சுக்கணும். எடுத்தோடனே சரி நல்ல நம்பர் 38 நம்ம வச்சுக்கோம்னு நீங்கள் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுக்கணும்னா பொதுவான நியதி இந்த நியதி. ஆக உங்களுடைய சுயஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரீதியாக நீங்கள் பார்த்து உங்களுடைய பெயரையும் நீங்கள் நல்ல உச்சரிப்பதிலே, நல்ல உச்சரிப்பாக வரும் விதத்திலே, அதாவது பாசிட்டிவ் சிந்தனையாக இருக்கணும். நோன்னு வரக்கூடாது, பேரில் வார்னு வரக்கூடாது, இல்லைன்னு வரக்கூடாது. அப்படி சில நெகட்டிவ் அப்ரோச்சுகள் அதில் இருந்துச்சுன்னா அதுவே உரியேற திரியேறுங்கிறேன். ஆகையினாலே தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களை பார்த்தீங்கன்னா பெயர் நல்ல பெயராக அவர்களுக்கு இருக்கும். அப்படி நீங்கள் பெயர் எண்ணை தேர்ந்தெடுத்து உங்கள் பெயரையும் நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாகும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்றைக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய். அதனுடைய பார்வை 9ல் பதிவதனாலே பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பெற்றோர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். எதையும் துணிந்து செய்து முடிவெடுத்து வெற்றி காணும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். வெளிவிட்டு அறப்பழக்க வழக்கம் விரிவடையும். வியக்கும் தகவல் வீடு தேடி வரும். வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். அதே நேரம் நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு நல் ஆதரவு கொடுப்பார்கள். புகழ் மிக்கவர்களின் பின்னணியிலிருந்து புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி காண்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய விதத்திலேயே இன்று அமைகின்றது. கிரகநிலை சாதகமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியில் செவ்வாய். 6க்கு அதிபதி செவ்வாய் இருக்கின்ற பொழுது மனப்பயம் அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது நல்லது. அது கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நேர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை வழங்கும். ராசிநாதன் புதன் என்பதனாலே எண்ணங்களுக்கு அதிக வலிமையுள்ள ராசியிலே உங்கள் ராசியும் ஒரு ராசி. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக இன்று நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூட, பணிபுரியும் இடத்தில் கூட சக பணியாளர்களுடன் அனுசரித்து சென்று வந்தால் ஆதாயம்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்தில் சனி. அஷ்டமத்தில் சனி என்றால் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பார்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் எதையும் திருப்தியாக செய்ய இயலாது. வாங்கல் கொடுக்கல்கள் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறருக்கு பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அதனாலும் சிக்கல்கள் வரலாம். சரி, பயணங்களில் கூட உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நாள். இருந்தாலும் இன்றைக்கு கார்த்திகை விரதம் இருக்கிறது. எனவே இன்று முருகப்பெருமானை அதிகாலையிலேயே நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்தால் இந்த நாள் கொஞ்சம் இனிய நாளாக அமையும். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கின்றது. தன லாபாதிபதி புதன் 7 இருக்கின்றார். எனவே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாகும். வழக்குகள் வெற்றி கிட்டும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கலாம். பொருளாதாரம் நிறைவாகவே இருக்கின்றது. மாற்றுக் கருத்துடையோரின் எண்ணிக்கை குறையும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடுத்த நலங்கிறது எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கென்று ஏதாவது நீங்கள் செய்தால் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையே, மிக பிரயாசம் எடுத்து நாம் வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது என்று நினைப்பீர்கள். உண்மைதான். ஜென்மத்தில் கேது இருக்கின்ற பொழுது பிறருக்கு செய்கின்ற தொழில் அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக அவர்களுக்காக எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கென்று உங்கள் குடும்பத்துக்கென்று நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் கொஞ்சம் வெற்றி கிடைப்பது தாமதமாக இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு பொறுத்தவரை குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை. எந்த செயல்கள் இருந்தாலும் அதில் உள்ள இடர்பாடுகளை அகற்றுகின்ற ஆற்றல் குருவுக்கு உண்டு. ஆகையினாலே இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவலைகள் தீர முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். கவலைகள் தீர கந்த பெருமானை வழிபட வேண்டிய நாள். கவலைகள் தீர குகனை வழிபட்டு உங்கள் குறைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு விரயத்தின் மேல் விரயம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளாலும் தொல்லை, பிறராலும் தொல்லை. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேலதிகாரிகள் கொஞ்சம் பொறுப்புகளை கூடுதலாக கொடுப்பார்கள். அவர்களுடைய குணங்களும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். எனவே நீங்கள் எதையும் நம்பி யாரையும் நம்பி இன்று செயல்பட இயலாது. மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று. வழிபாட்டில் கவனம் செலுத்தினார் ஓரளவேனும் நன்மைகளை பெற இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு சந்திரன். 2 பார்வையும் ராசியில் பதிகின்ற பொழுது நல்லது நடக்கும். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பூமி வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. தாய் வழி ஆதரவு கிடைக்கலாம். உடல்நிலையில் இதுவரை இருந்த சீர்கேடுகள் இப்பொழுது அகலும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்திலே ராகு சுக்கிரன் சூரியன். ஆடை ஆபரண சேர்க்கை. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, இன்று அலுவலக பணியில் கொஞ்சம் துரிதமாக நடைபெறும். அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு சக பணியாளர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 6இல் குரு சந்திரனோடு இருக்கின்றார். 8க்கு அதிபதி 6இல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் உண்டு. திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் எந்த இலாகா மாற்றத்தை கேட்டாலும் அல்லது இடமாற்றம் கேட்டாலும் பதவி உயர்வு என்பதை பற்றி பரிசீலனை இருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த வெற்றிக்குரிய விதத்திலே நடைபெறப் போகின்றது. நீங்கள் கேட்ட உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவது அல்லது மின்சாதன பொருட்கள் வாங்குவது, இப்படி குடும்பம் சம்பந்தமாக ஒரு சுப விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இன்று உண்டு. இன்று நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை பதிகின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். வந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன் வருவார்கள். வீடு தேடி விருந்தினர்கள் வரும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்திலே சனி புதனோடு கூடியிருக்கின்றார். மாமன் மைத்திரு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். அயல்நாட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு, அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கான அழைப்பு வருவதில் இதுவரை தாமதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா, 7 சனி இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்ப்பது நல்லது.
கும்பராசினியர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை உங்களுக்கு மேலதிகாரிகள் வழங்குவார்கள். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறும். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதியோ அல்லது வேலை வாய்ப்பு கருதியோ நீங்கள் எடுத்திருந்தால் அந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பொதுவாக இந்த நாள் இனிய நாள், மனக்கலக்கம் அகலும் நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் 6க்கு அதிபதி இருப்பதனாலே உத்தியோகத்தில் உயர் பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கலாம். அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அதுவும் கிடைக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்களெல்லாம் விரும்பி வந்து இணையலாம். அது மட்டுமல்ல, பாலிய நண்பர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு புதிய தொழில் ஒன்று தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழில் தொடங்குவதற்காக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.